ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு அப்பளம் தாங்க பொரிக்க போகிறேன். 3 உருளைக்கிழங்கு, எந்த காய்கறியுமே இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக வைக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா தொளி சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, தேங்காய், சின்ன சீரகம், தக்காளி இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, வத்தல் பொடினா மிளகாய்த்தூள், அப்புறமா மஞ்சள் பொடி, ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இது சாம்பார் பொடி அல்லது புளிக்குழம்பு பொடி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டுட்டு, தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதையும் கழுவி அதோடு சேர்த்துட்டு, புளி தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து புளி சேர்க்கலைங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுட்டு, இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தான் டைம் எடுக்கும். அந்த டைம்லேயே நமக்கு வந்து மசாலாவும் நல்லா வெந்துடும். அப்புறமா கொஞ்சமாக பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு நம்ம வீட்டில் வாங்கியாச்சு இல்லையா, அதனால ரெகுலராக பூண்டு வந்து சேர்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த மழை நேரம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஒரு சிலர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் எல்லா சமையலுக்குமே இஞ்சி பூண்டு வந்து சேர்க்குறீங்க எதுக்கு அப்படின்னு. நம்ம இந்த கிளைமேட் இப்படி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. அதுவும் காலையில் டீ போடும்போது இஞ்சி நச்சு போட்டு தான் டீ போடுவோம். பால் டீ போட்டாலும் அப்படி தான், கட்டன் டீ போட்டாலும் அப்படி தான், இஞ்சி நச்சு போட்டு தான் டீ வந்து போடுவோம். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு வெந்து மசாலாவும் வெந்து வரும்போது அப்படியே நம்ம இறக்கி வச்சு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. மசாலா வெந்துருச்சா அப்படின்னு நம்ம அதை மூடி எடுத்து பார்க்கும்போதே நமக்கு அந்த மனம் வந்து தெரியுங்க. காய்கறி வீட்டில் நிறையா இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு குழம்பு வந்து வைக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த எண்ணெயில் அப்பளத்தை பொரிச்சிட்டு தானே தாளிப்போம் இல்லையா, ஏன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தாங்க அப்பளம் பொரிக்கிறேன். அந்த மழை நேரம் அப்பளம் பொரிச்சா கூட பொரிச்சு எடுத்த 10 நிமிஷத்துலேயே கர்ச்சீஃப் மாதிரி ஆயிடும், குயிக்காக நமத்துருங்க. குளிர் நேரம் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து தாளிச்சிட்டேன். அதுக்கு கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம், கடுகு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து போட்டு தாளித்து இறக்கிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே. தேங்க்யூ. வெளியில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க.